இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கீவேர்ட்ஸை வந்து இன்னொரு விதமாக என்னென்னு சொல்லலாம்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து கீவேர்டுன்றது முன்னாடியே இன்பில்ட்டாக இருக்க போகிறது. ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் எபிசோடில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 3 விதமான கீவேர்டு யூஸ் பண்ணோம். வேர், லெட், கான்ஸ்ட். இது மூணுத்தோட பர்பஸ் என்னது? ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெமரியில் ஒரு நேம் மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த நேமுக்கு வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி தான் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் இஃப், எல்ஸ், ஸ்விட்ச் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கோடை வந்து திரும்ப திரும்ப வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், திரும்ப லூப் மாதிரி போயிட்டே இருக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் டூ, வைல், ஃபார் இந்த மாதிரியான கீவேர்டில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு இது எதுக்காகன்னா இது வந்து ரீயூசபிள் கோடு வந்து எழுதுறதுக்காக, சரியா? ரீயூசபிள் கோடு எழுதுறதுக்காக, ப்ராப்பராக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கோடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும். இந்த கிளாஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அது கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வேரியபிள் எனக்கு தேவையில்லை, மெமரியிலேருந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா டெலீட்ன்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ் தான் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ். ஐடென்டிஃபையர்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்மலாக வேரியபிள் டிக்ளரேஷனில் வேரியபிள் நேம்னு சொன்னல கீவேர்டுக்கு அப்புறம் வேரியபிள் நேம். ஸோ அந்த வேரியபிள் நேமை தான் டெக்னிக்கலாக வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. அந்த ஐடென்டிஃபையர் வந்து சிம்பிளாக டெக்னிக்கலாக எப்படி சொல்லலாம்னா ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி ஐடென்டிஃபை வித் யூனிக் நேம். ஒரு வேரியபிள் நேமும் யூனிக்காக இருக்கும், ஓகேவா? அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே வேரியபிள் நேம் வந்து வேறு பிளாக்காக இருந்தால் நேம் யூஸ் பண்ணலாமே தவிர்த்து ஒரு சிங்கிள் பிளாக்ல வந்து ஒரே நேம் திரும்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண முடியாது. அந்த ஐடென்டிஃபையரோட ரூல் பார்க்கலாமா? ஸோ ஒரு வேரியபிள் நேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரூல் என்ன அப்படின்னா அந்த நேம் வந்து கண்டிப்பா ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு டிஜிட்டா இருக்கலாம், இல்ல ஒரு அண்டர்ஸ்கோரா இருக்கலாம், இல்லைன்னா டாலர் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து இது மட்டும் தான் வந்து இருக்கணும், இது தவிர்த்து வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அந்த ஐடென்டிஃபைடு ரூலுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வேற ஒரு ஜேஎஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ நார்மலாக HTMLக்கு .html எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டுக்கு .jsன்ற அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். index.jsன்னு ஒரு தனி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டிங். இப்போது இந்த எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் யூ நேம் ஈக்குவல் டு ECMAScript. ஸோ இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா HTML கூட லிங்க் பண்ணணும், கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் லாஜிக்ஸில் எழுதிட்டு போகல. இதுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரிப்ட்ன்ற டேக் இருக்குல்ல, ஸோ இதில் SRC அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைலை லிங்க் பண்ணுவாங்க. ஸோ SRCன்ற ஆட்ரிபியூட்டில் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும். index.js லிங்க் பண்ணியாச்சு. ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைலை வந்து HTML ஃபைலை வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணிட்டு கோ லைவ் கொடுத்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ரன் ஆகும். இப்போது ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை, ஏன்னா ஸ்டில் நான் வந்து இந்த console.log கொடுத்து இது ரன் பண்ண சொல்லலை. அதுக்கு ஜஸ்ட் இதில் index.jsல போயிட்டு console.logல ஜஸ்ட் அந்த யூ நேம் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். யூ நேமை கால் பண்ண அப்படின்னா இப்போது ப்ரௌசரில் போய் பார்க்குறேன் ECMAScriptனு வந்திருக்கா. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்களா, இது இன்டர்னல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. இங்கே வந்து மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று, நீங்கள் இன்டர்னல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டிங்கும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இன்கேஸ் இதை நான் தூக்கிட்டு போயிட்டு இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் என்ன பண்ணாதுன்னா இந்த இன்டர்னல் ஸ்கிரிப்டிங் இங்கே எழுதிருக்க லாஜிக் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணாது. console.logல user1ன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கு, அதே மாதிரி இமெயில்னு ஒரு வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து என்ன வந்திருக்குன்னா இன்னொரு லோட் பண்ணுறேன், ECMAScript மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே நான் வந்து JS ஃபைல் ஒன்று வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறனால உங்களோட ப்ரௌசர் வந்து இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுமே தவிர்த்து இன்டர்னல் ஸ்கிரிப்டிங்கில் எழுதியிருக்க லாஜிக்ஸ் வந்து கன்சிடரே பண்ணாது, சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா தனியாக இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக் தான் யூஸ் பண்ணணும். தனியாக இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாஜிக்கை எழுதிக்கலாம். இன்டர்னல்னால் இன்டர்னல் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இருக்கணும், அதில் எக்ஸ்டர்னல் வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்னல் ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ அடுத்து ஐடென்டிஃபையர் ரூலுக்கு வந்து தனியாக அந்த index.js வச்சுருக்கலாம், அதை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரெசன்டேஷனில் பார்த்துருப்போம்ல நேம்ஸ் மஸ்ட் பிகின் வித் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து ஒரே ஒரு இது வச்சுக்கலாம், என்னென்னா லாஸ்ட் நேம் ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஜாவாஸ்கிரிப்ட், ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து
நேம்ஸ் வந்து எப்பவுமே வந்து லெட்டரில் பிகின் ஆகணும். லெட்டர் இன் த சென்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல். ஒன்று அப்பர் கேஸாக இருக்கலாம், இல்லை லோயர் கேஸாக இருக்கலாம். இந்த லாஸ்ட் நேம்லேயே திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸாக இருக்கலாம். சரியா? ரெண்டுமே வேறு வேறு வேர்டோட மீனிங் வந்து ஒன்றா இருக்கலாம். பட் இது வந்து அப்பர் கேஸ், இது லோயர் கேஸ். மெமரியில் வந்து வேறு வேறு அட்ரஸ் தான் அலோகேட் ஆகும். சரியா? இதுக்கு வந்து டைனமிக்கலி டைப்டு அப்படின்னு வைக்கிறேன். சரியா? இப்போ இந்த எல் நேமை கால் பண்ண அப்படின்னா எல் நேமை கால் பண்ணுற அதே மாதிரி சிங்கிள் லைன்லேயே வந்து 2 வேரியபிள் கால் பண்ணிக்கலாம். எல் நேம் இதே நான் கால் பண்ணிக்கிறேன். ஒரே லைனில் 2 வேரியபிள் நீங்கள் தனித்தனி கன்சோல் டாட் லாகும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே கன்சோல் டாட் லாகில் எல் நேம் கமா அது மாதிரி எல் நேம் 2 வேரியபிளை நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இருக்கா ஹெக்மா ஸ்கிரிப்ட் டைனமிக்கலி டைப்ட் இருக்கா? இன்டர்னல் ஸ்கிரிப்டிங்கை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் யூஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆல்ஃபபெட்டிக் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அடுத்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கேன் ஆல்சோ பிகின் வித் $_. நெக்ஸ்ட் ரூல் சேம் இதே நான் அப்படியே எடுத்துக்கிறேன். லெட் அந்த எல் நேமே எடுத்துக்கலாம். $எல் நேம் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வச்சுக்கணும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப இதை நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் லாகில் எல் நேம். ஓகேவா? அதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்திருக்கா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரூல் என்ன? அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன்? அண்டர்ஸ்கோர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்கோரில் இதில் ஷார்ட் ஹேண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். எஸ்பிஏ கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே நான் கமா கொடுத்துட்டு அங்கேயே நான் கால் பண்ணிடுறேன். கமா எல் நேம். இப்போ கால் பண்ணேன் அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எஸ்பிஏ வந்திருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக் வேல்யூவில் பிகின் ஆகாது. சரியா? நெக்ஸ்ட்டு நியூமரிக் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 0 கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டில் வந்து 0 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே வந்து நியூமரிக் வேல்யூ இருக்காது. இங்கே நான் கர்சர் கொண்டு போனாலே an identifier or keyword cannot immediately follow a numeric trailன்னு வருதா? Numeric value is not allowed as a first letter. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டராக நியூமரிக் வேல்யூ அலோடு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டிஜிட் யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எது யூஸ் பண்ணலாம்? ஆல்ஃபபெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது சேம் அந்த எல் நேம் அதே நான் வச்சுக்கிறேன். எல் நேம் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணேன். சரியா? அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இங்கே வந்து நான் டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் ஜஸ்ட் ஏபிசின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரூல் சொல்லுவாங்க. அடுத்து மெயினாக என்ன அப்படின்னா ஒரு டெவலப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ஒரு 3 கேசஸ் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் வேர்ட்ஸை ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். வேறு ஒரு டெவலப்பர் வந்து உங்களோட கோடை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும் இல்லையா? அதுக்காக வந்து ஒரு 3 கேசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து camelCase, அடுத்து வந்து PascalCaseன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்கேஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு எடுத்துக்கிறேன். சரியா? நியூ எம்ப்ளாயி ஐடி கொல்ட்டு நான் 10ன்னு நான் கொடுக்குறேன். சரியா? இப்போதைக்கு 10 கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு காமனான ஒரு டெவலப்பர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்தோடனே படிச்சிங்க அப்படின்னா இது எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் என்ன சொல்ல வராங்கன்னு புரியவே புரியாது. கரெக்டாக இதுக்காக வந்து கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்காக தான் கேஸிங். என்னென்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட் நியூ எம்ப்ளாயி ஐடியை நான் எப்படி எழுதலாம்னா camelCaseன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லோயர் கேஸில் இருக்கும். அடுத்து வரப்போகிற வேர்டு எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே வந்து கேப்ஸில் இருக்கும், அப்பர் கேஸில் இருக்கும். சரியா? எப்படி எழுதலாம்னா நியூ அடுத்து எம்ப்ளாயா இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கலாம். எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல, ஸோ ஐ கேப்ஸ் டி, இது வந்து camelCaseன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா PascalCaseன்றது என்னென்னா ஒவ்வொரு வேர்டோட லெட்டருமே வந்து கேப்ஸில் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்டர்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டர்கேஸ்னால் ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில அண்டர்ஸ்கோர் இருக்கும். அண்டர்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேரியபிள் நேமே எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போமே. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் எல்லாமே வந்து லோயர் கேஸ்லேயே கொடுத்துட்டு கூட ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில வந்து நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். இதை வந்து நேமிங் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. கம்பல்சரி நம்ம ஒரு டெவலப்பராக வந்து இந்த 3 கேசஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். 3த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? இதுலேயும் வந்து ஒரு ஐடென்டிஃபையர் ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் நேம் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் camelCase யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவே கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா PascalCase யூஸ் பண்ணுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம்னா வேர் லெட் கான்ஸ்டோட டிஃப்ரென்ஸ், டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷனில் வந்து இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் கான்ஸ்டன்றதை பற்றி பார்க்கலாம்.